ரங்கநாயகி, ஜட்ஜையா ஜட்ஜ்மெண்ட் தான் எழுதிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த ஹாசினிக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுது. ஏமா, இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிறியாமா? சார் ஒரு நிமிஷம் சார். எப்படி இவரு? சார், நான் ஜிகே சாரோட பிஏ சார். ஆல்ரெடி நான் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களே சார். ஓ, அந்த வீடியோல இருக்கிறவரா நீங்க? ஆமாம் சார். சொல்லுப்பா, நீ என்ன சொல்ல வர? சார், நான் அந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது சார். இவன் எப்படி? நீ என்னப்பா சொல்ற? உண்மை இல்லையா? ஆமாம் சார். அது தாரிணி மேடம் போலீஸுங்கிறதுனால அவங்க தேடி வந்து என்னை விசாரிச்சதும் நான் அப்போ இருந்த பதட்டத்தில் எனக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகிடுமோன்னு பயந்து தான் நான் அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டேன் சார். அடப்பாவே. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணது எங்க ஹாசினி மேடம் தான். ஆனா அவங்கள மீறி அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தான் சார். அவங்களுக்கு தயவு செய்து தண்டனையை கொடுத்துடாதீங்க சார், ப்ளீஸ். யுவர் ஆனர். உட்காருங்க சார். நான் இவ்வளோ நேரம் ஜட்மெண்ட்ல எழுதிட்டு இருக்கல, இந்த வழக்கு விசாரணையில் இருந்த கன்ஃபியூஷன்ஸை நோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வழக்குல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இது வரைக்கும் விசாரிச்சதுல ரெண்டு தரப்புலையுமே எனக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹாசினி தான் தான் அந்த விபத்தை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டாலும் அது வேண்டுமென்றே செய்த ஆக்சிடென்ட் தான் என்பதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து ஸ்ட்ராங்கான ஆதாரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை.